வருகின்ற இறையாற்றல்கள் எல்லாம் அமர்ந்து அருள் நிலையாய் அனுக்கிரக நிலையாய் ஆட்சிகளை வாரி வழங்குகின்ற இறை மகா சச்சங்க பெருவிழா பிரபஞ்ச மகா சபையிலிருந்து நடைபெறுகின்ற சச்சங்க விழாக்களில் கலந்து வந்து அமர்ந்து நின்று வினா கொடுத்தமைக்கு அகத்தியன் நல்ல ஆசிரியர். ஓம் அகதீசாய நமः. முகப்புறையில் சித்தன் உரைத்தது போல் அகத்தியன் உரைத்தது போல் இறைநிலை என்பது மாநிலங்களுக்குள் தான் இறைநிலை குடியிருக்கின்றது. இறைவன் மாநிலருக்குள் தான் குடியிருக்கின்றார். அதனை முழுவதுமாக உணர்கின்ற நிலை, உணர்ந்த நிலை, அது உயர் ஞான நிலை என்று அகத்தியன் உரைப்போம். இறை தனக்குள் குடியிருப்பதை எவன் ஒருவன் முழுவதுமாக உணர்ந்து கொள்கின்றானோ அவனுக்குள் ஞானம் சிறப்பெடுக்கின்றது. அத்தகைய ஞானம் உயர் நிலையாய் அமைந்திருக்கின்ற பொழுது நாம் உரைத்தவாறு, சித்தன் உரைத்தவாறு, உயர் சபையை சரணாகதி அடைந்தவனுக்குள் ஞானம் மெல்ல மெல்ல மேல் எழுகின்ற பொழுது அவனுக்குள் எழுகின்ற வினாக்களுக்கு அவனே அவனுக்குள் விடைகளை காண்கின்ற அற்புதமான ஆற்றலினை தருகின்றது பிரபஞ்ச மகா சபை என்று சித்தன் உரைத்ததை அகத்தியன் ஆட்சியாய் ஓம் அகதீசாய நமः. இது உண்மை. இது கொடுத்தவாறு சைவ நிலை என்பது ஒருவன் தான் கடைபிடிக்கின்ற உணவு முறைகள். ஒரு உயிரை கொள்வது பாவம். அனைத்து உயிர்களையும் சிவமாக நேசிக்கின்றவனே உயர் இறை நிலை கொண்ட ஞானி என்று அகத்தியர் குறைப்போம். ஒரு நிலைக்குள் நீ கொடுத்த வினாவினுடைய விடை அடைந்துவிட்டது. நிச்சயமாக ஒரு உயிரை வதைப்பது பாவ செயலே என்று அகத்தியர் குறைப்போம். ஓம் அகதீசாய நமः. அது தாவரங்களாக இருக்க வேண்டும், ஒரு உயிருள்ள ஒரு சிறு ஜீவனாக இருக்க வேண்டும். அதற்குள் ஜீவன் இருக்கின்றது, அதனை வதைப்பது முற்றிலும் பாவம் என்று அகத்தியர். ஓம் அகதீசாய நமः. அதிலிருந்து படிப்படியாக விடுபட்டு வேறுபட்டு மெல்ல மெல்ல தன்னை ஒருவன் சித்தர்களை வணங்குகின்ற நிலை, ஆன்மீக நிலை நோக்கிய பயணத்தில் தன்னை முதல் அடியில் எடுத்து அவன் கொண்டு செல்கின்ற பொழுது ஒரு சில காலங்களில் அவன் உண்மை ஞானத்தை நோக்கிய அத்தகைய முதல் படியில் அமர்ந்திருக்க வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமः. இல்லையெனில் அவன் எத்துணை ஆண்டுகள் ஆன்மீக பயணத்தில் இருக்கின்றோம் என்பது முக்கியமல்ல, என் நிலையில் இருக்கின்றான், எதனை உணர்ந்திருக்கின்றான் என்பதுவே உண்மையான ஆன்மீகம் என்று அழைக்கின்றோம். நான் 15 ஆண்டுகளாக இருக்கின்றேன், 25 ஆண்டுகளாக ஆன்மீகத்தில் இருக்கின்றேன் என்கின்ற போர்வையில் வளம் வருகின்ற பொழுது எழுகின்ற வினாக்களுக்கு நிச்சயமாய் அவன் விடையாய் மாறியிருக்க வேண்டும் என்று அழைக்கிறது. அவ்வாறு விடையாய் மாறாது வினாக்கள் கொடுக்கின்ற பொழுது அவன் உண்மையான ஆன்மீக பயணத்தில் இல்லை என்று அழைக்கிறது. ஆலயங்கள் தொழுவது, தன் இல்லத்தில் விளக்கேற்றி மகிழ்வது, நற்கால வேலைகளில் நாட்களில் தன்னுடைய குலதெய்வ ஆலயங்களுக்குள் சென்று வணங்கி வருவது, இது ஒன்று மட்டும் ஆன்மீகம் அல்ல. உண்மையான ஆன்மீகம் என்பது நாம் உரைத்தவாறு, சித்தன் உரைத்தவாறு, நிலையாய் அனைத்து உயிர்களையும் ஒருவன் காண்கின்ற போது எழுகின்ற நிலையே அது அதி உயர் நிலை கொண்ட நிலை, ஆன்மீக ஞானம் என்று அவசியம் கூறுகின்றோம். அவ்வாறு அவன் பயணப்பட்டு வருகின்ற காலங்களில் அவனுக்கு அவன் வினாவுக்கு விடை கிடைக்கவில்லை எனில் அவன் உண்மையான ஒரு உறுப்பினை மற்றவில்லை. நாள் வரை எவரிடத்தில் வினா கொடுப்பது? சிவபெருமானிடம் ஆலயத்தில் சென்று வினா கொடுத்தால் சிவபெருமான் உரையாடுவாரா? அல்லது திருமுருகப் பெருமான் முன்பாக வினா கொடுத்தால் ஆலயத்திற்கு ஒரு அசரீரி ஒழிக்குமா? அல்லது சமயபுரம் மாரியம்மனிடம் சென்று முறையிடுகின்ற பொழுது அங்கிருந்து அசரீரி ஒழிக்குமா? பதிலுக்கு உடனே ஒழிக்குமா? அல்ல.
ஒருவன் நிச்சயமாய் கலியுகத்தில் இறைநிலையோடு வளம் வர வேண்டும், ஆன்மீகத்தோடு வளம் வர வேண்டும், இறை ஞான நிலையை அடைந்து வளம் வர வேண்டும் என்று எண்ணுகின்றவன் ஒரு உண்மையான வாழும் குருவை நிச்சயமாய் சென்று அடைந்திருக்க வேண்டும் என்ற அவ்வாறு ஒரு வாழும் குருவின் மூலமாக வழி நடக்கின்ற ஒரு சபை சீடர்கள் உண்மையான வாழும் குருவினை இருக்க பற்றி வழி நடக்கின்ற ஒரு உண்மையான பிரபஞ்ச மகா சபை போன்ற சபையினுடைய வீடுகள் இடத்தில் இது போன்று வினா நிச்சயமாய் எழாது என்றவர். இவன் முறைத்தான் மகாசபையை நாடி வந்திருந்தால் இது போன்ற வினா கொடுத்திருக்க மாட்டார் என்று தவறில்லை. இச்சந்தேக நிலைகளை எழுப்பியது உமக்காக மட்டுமல்ல, பிரபஞ்சத்திற்கு உழைப்பதற்காக என்று அகத்தியர்கள் நாயன்மார்களின் வரிசையில் அமர்ந்திருக்கின்ற கண்ணப்ப நாயனார் என்பவர் அவருக்கு ஈடான நிலை கொண்டவர்களா யாம் எல்லாம் என்று ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எதற்காக நாயன்மார்களை வடிவெடுத்து அமைத்து சிவபெருமான் உருவாக்கி அவர்களை அமர வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து பாருங்கள், உணர்ந்து பாருங்கள். ஒவ்வொருவரும் செய்திருக்கின்ற தியாகம், தன்னை தான் இறைக்காக தாரை பார்த்து அர்ப்பணித்த அத்தகைய உயர் நிலை கொண்ட தன்மைகளை அவர்கள் மூலமாக சரணாகதி என்றால் என்ன, அடிவடிவு நிலை என்றால் என்ன, இறையிடம் ஒருவன் தன்னை ஒப்படைப்பது என்றால் என்ன என்று அத்தகைய நாயன்மார்களின் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கின்றார் சிவன் என்ற அரசியல் வைத்திருக்கிறார். கண்ணப்ப நாயனார் மாமிச கறி வைத்து தானே வணங்கினார். இறைவன் வந்து அனுக்கிரகம் தரவில்லையா? உண்மை. என் நிலையில் ஒருவன் சரணாகதியோடு வணங்குகின்றானோ, ஒரு எளிய நிலையில், ஏழ்மை நிலையில், ஒரு சிறு விளக்கு ஏற்றக்கூட எண்ணெய் கூட விளக்கில்லாது திரியில்லாது ஒருவன் அமர்ந்து ஒரு இறை ஜோதியினை தன்னுடைய ஆன்மத்திற்குள், தன்னுடைய மனதிற்குள், தன்னுடைய மார்பிற்குள் ஒருவன் இறை ஜோதி ஏற்றி வணங்குகின்ற பொழுது அங்கும் சிவபெருமான் வந்து அஜோதியில் கலப்பார் என்ற அகத்தியம் உரைக்கின்றோம். படாடோப ஆடம்பர ஆலயங்கள் கட்டி கும்ப அபிஷேக நிலைகள் எல்லாம் நிகழ்ச்சினால் தான் இறைவன் வந்து அத்தகைய திருவுருவத்தில் அமர்வார், கோபுர கலசங்களில் அமர்வார், ஆலயத்தின் கருவறையில் அமர்வார் என்பது பொய் என்று அவசியம் உரைக்கின்றது. ஒருவன் எழுப்பவில்லையா ஆலயம் தன்னுடைய மனதிற்குள் அத்தகைய பெரும் ஆற்றல் கொண்ட மன்னன் கட்டிய ஆலயத்தில் கும்பா அபிஷேக நிலைக்குரிய நாள்தனை குறிக்கின்ற பொழுது இல்லை, இத்தகைய நாளில் வேண்டாம், அங்கு ஒருவன் கோயில் கட்டி இருக்கின்றான், எமக்கு உண்மை விட பிரம்மாண்டமான ஆலயம் கட்டி இருக்கின்றான், அன்றைய நாளில் அவன் கும்ப அபிஷேக நிலை குடமுழுக்கு விழா வைத்திருக்கின்றான், அங்கு செல்ல வேண்டும் யாம் சிவபெருமான் நீர் தேதியில் மாற்று என்று உரைத்த கதை புரிகின்ற அவசியம் உரைக்கின்றோம். அவ்வாறு தனக்குள், தன்னுடைய மனதிற்குள் ஆலயம் கட்டிய நிலைக்குள் அந்த ஆலயத்திற்குள் சென்று குடியிருப்பவன் தான் அந்த பிரம்மாண்டம் நாயகர்கள் கடற்போது. எதற்காக நாயன்மார்களின் வரலாறுகளை உரைக்கின்றார்கள் எனில், சைவம் அசைவம் என்பது அவரவர்கள் மனதோடு ஒன்றியிருக்கின்ற நிலை, அவரவர்கள் உணர்வுக்குள் இருக்கின்ற நிலை என்று அவசியம். சைவ நிலையை கடைபிடித்தால் தான் இறை அனுக்கிரகம் கிடைக்குமா, அசைவ நிலையை கொண்டு வருவோருக்கு இறை அனுக்கிரகம் இல்லையா என்ற வினாவிற்கும் அவசியம் விளையாடுகின்றோம். இருவருக்கும் அனுக்கிரகம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்ற அவசியம். நிச்சயமாக கிடைக்கும். அது எத்தனை அளவில் கிடைக்கும் எனில் அவன் ஆற்றுகின்ற பாவ புண்ணிய நிலைகளுக்கு ஏற்றாற் போல் பகிர்ந்தளிக்கப்படுகின்றது அனுக்கிரக நிலை அவன் மூலமாக. ஒரு உயிரை வதைக்காத அத்துணை உயிரையும் தன் உயிராய் நினைப்பவன் எதாய் மாறுகின்றான், எத்தகைய இறையாய் மாறுகின்றான், இறையாய் மாறுகின்றான். இறையாய் மாறுகின்றவனுக்கு உள்ளுக்குள் இறையிருந்து அனுக்கிரகம் கொடுத்தார். அசைவ நிலை கண்டு அதனை உண்ணுகின்ற மாநிலருக்கு இறை வெளியிலிருந்து அனுக்கிரகம் கொடுப்பார் என்றார். உள்ளுக்குள் இறை அனுக்கிரகம் கொடுப்பது உயர்வா, இறை அருகாமையில் வேடிக்கை பார்த்துக் கொண்டு நீ ஆற்றுகின்ற பயன் பாவ புண்ணியத்திற்கு
நீயாய் இறையாய் மாறுகின்ற பொழுது நீ உமக்குள் இருந்து இறை அனுக்கிரகத்தை உலகோருக்கு தாரை வார்க்கின்ற அற்புதமான ஆற்றல் பெருமவனே. ஒரு உண்மையான நாயன்மார்களின் வரலாறுகளை கற்றுக்கொண்டு நாயன்மார்களின் வரிசையில் அமர தகுதியுள்ளவர் என்ற தன்னை தாரை வார்க்கும் விளைதலை கற்றுக் கொடுத்த நாயன்மார்களின் வரிசையில் வந்தவன் கண்ணப்பன் என்ற தன்னுடைய கரத்தை தன்னுடைய தேகத்தை தன்னுடைய கண்ணீரை சிவபெருமானுக்காக தாரை வார்த்த அற்புதமான நாயன்மார்கள் விழா வருகின்ற பிரபஞ்சம் அல்லவா இது? எதற்காகவெனில் இறையிடம் சரணடைகின்ற தத்துவத்தினை உலகோருக்கு கற்றுக் கொடுக்கின்ற நிலையை சிவபெருமான் உணர்த்தினார் என்று இதற்காக நாயன்மார்களுக்கு ஈடாக வாழ்கின்ற மாநில பதர்களை இணைப்பது என்பது அகத்தியல் மறுக்கின்றோம். எதனை இழந்தோம் பிரபஞ்சத்திற்காக நாம் கொடுங்கள், எதனை இழந்திருக்கின்றோம்? இதன் உரைத்தவாறு இறந்த காலம் முதல் படுக்கையில் படுக்கின்ற காலம் வரை படுத்து கிடக்கின்ற காலத்தில் கூட தேடி அலைகின்றோம். தன்னால் எத்தகைய அளவில் பொருளீட்டல் நிலைகளை தேட முடியுமோ தேடி அலைகின்றோம். நமக்காக, தன்னுடைய வாரிசுகளுக்காக, தன் சந்ததிகளுக்காக, எதிர்கால நிலைக்காக அத்தகைய குறுகிய வட்டத்தினுள் இருந்து தேடுகின்ற தேடுதல் நிலைகளில் ஒரு நிலை கூட இறைநிலை அல்லாது ஒருவன் மாய்த்துக் கொள்கின்ற ஒன்று பிரபஞ்சத்திற்காக எதனை வழங்கினான், கொடையாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற பிரபஞ்சத்திற்கு எதனை வழங்குகிறான் என்றுதான் இத்தகைய பிரபஞ்சம் இலை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. அவன் ஆற்றுகின்ற ஒவ்வொரு செயலையும் இலை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. 4 சுவர்களுக்குள் நடக்கின்ற தவறுதலை எவரும் காணவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான் மாநிலன். ஆனால் அவனுக்குள்ளிருந்து சிவம் அதனை கண்டுகொண்டிருக்கின்றது என்பதனை காண மறுக்கின்றான் என்று கண்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நன்மையையும் தீமையையும் பாவத்தையும் புண்ணியத்தையும் கண்டுகொண்டு மறுபடி ஜென்ம பிறப்புகள் கொடுத்து இவன் இத்தகைய ஜென்மத்திலாவது மனிதனாக பிறந்திருக்கின்றான், இல்லாவது அவன் புண்ணியத்தை அடைவானா, இவனுடைய பிறப்பு அறுப்போம் என்று சிவம் காத்துக் கொண்டிருக்கிறார். அவ்வாறு பிறப்பு அறுக்கின்ற தன்மை வேண்டி தன்னை இழந்த நிலை கொண்டவர்களே நாயன்மார்கள் கருத்துள்ளது. அத்தகைய நாயன்மார்கள் வைத்தது அசைவம்தான். எனினும் அழைத்தால் சிவம் வருவோம். எப்பொழுது வருவோம்? உண்மையான சரணாகதி ஒன்று அழைத்தால் எந்நிலை வைத்து வணங்கினாலும் அந்நிலைக்காக வருவோம். அந்நிலையை சிவம் ஏற்றுக்கொள்கின்றாரா ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பது ஆராய்தல் நிலைக்குள் செல்ல வேண்டாம் என்று அழைத்தால் சிவம் வருவோம். எவர் அழைத்தால் வருவோம்? சிவத்தை சுமந்திருப்பவன், சிவமாய் வாழ்கின்றவன் அழைத்தால் சிவம் வருவோம் என்கின்ற தத்துவத்தை உலகிற்கு பறைசாற்றிய நாயன்மார்களின் வரிசையில் வந்த உன்னதமான நாயன்மாரை அசைவமும் சைவமும் அவரவருடைய மன ரீதியான நிலைகள் தகவல் வைத்தோம். சைவ நிலையை கடைபிடிப்பவர்கள் இறையாய் வாழ்கின்றார்கள். அசைவ நிலைக்குள்ளிருந்து படிப்படியாக வெளிவருகின்றவர்கள் இறை நோக்கி பயணிக்கின்றார்கள். அகத்தியம் கொண்டு உழைக்கின்றோம். எவரும் எதனையும் அவரால் விட இயலாது என்று இன்றிலிருந்து அசைவம் உண்ணமாட்டோம் என்கின்ற நிலைகளை நான் எடுத்திருக்கின்றேன் என்று எவர் கூறினாலும் அகத்தியம் மறுக்கின்றோம். அவன் எத்தகைய செயலையும் மாற்ற இயலாது, அந்நிலையை கைவிட இயலாது. அவனுக்குள் இறை புக வேண்டும். ஒரு வாழும் பொருளுடைய ஆற்றல் புக வேண்டும். பிரபஞ்ச ஆற்றல் உள்ளுக்குள் புக வேண்டும். அத்தகைய ஆற்றல் அவனுக்குள் புகுகின்ற அளவிற்கு அவனுடைய பக்குவ நிலை உயர வேண்டும். பக்குவ நிலை உயர்கின்ற பொழுது மெல்ல அவன் பக்குவப்படுகின்ற பொழுது அசைவ நிலை அவனிடமிருந்து பக்குவப்பட்டு வெளியேறுகின்றது என்று படிப்படியாகவே ஒவ்வொரு ஞான நிகழ்வும் நிகழ்ந்தாகின்றது கலியுகத்தில். அது உண்மையான இறைஞான நிலை நோக்கி பயணிக்கின்ற ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் இருந்தென்று அகத்தியம் கூறுகின்றோம். நிச்சயமாக ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலனை ஆன்மீக தத்துவ நிலைக்குள் இழுத்து வர இயலாது என்று அது மனைவியாக இருந்த பொழுதும் சரி, கணவனாக இருந்த பொழுதும் சரி, உடன் பிறந்த சகோதரனாக இருந்த பொழுதும் சரி, தன் உறவாளர் உற்ற நண்பனாக இருந்த பொழுதும் சரி, ஒருவனை வலுக்கட்டாயமாக இறைநிலைக்கு ஆன்மீக நிலைக்குள் இழுத்து வர எவனாலும் இயலாது என்று அவனவன் தனித்தனி பயணம். அது
உரைத்து விட வேண்டும் ஞான நிலைகளை உள்ளுக்குள் உரைக்கின்ற பொழுது அவனுக்குள் இருந்து எழுகின்ற மெல்ல மெல்ல பக்குவன் நிலைதான் அவனை அழைத்து வரும். அவன் அருளால் தான் அவன் கால்களை வணங்க முடியும் என்ற பக்தர் வைத்திருக்கிறார். அவன் அருள் கண்ணப்பனுக்குள் சிவன் அருள் இருந்தது. ஆகவே அழைத்த கணம் என வைத்து அழைத்தாலும் சிவன் வந்து அமர்ந்தார். உமக்குள் அவன் அருள் இல்லையெனில் நீர் எதனை வைத்து அழைத்தாலும் உண்மையில் கைவத்தில் உயர் நிலை கொண்ட அத்தகைய மணிநிலைகளை மலர்நிலைகளை வைத்து அழைத்தாலும் வர இயலாத சிவன் என்று அழைக்கிறார். அம்பாளினை வரவழைக்கின்ற பொழுது மடாலோப ஆடம்பர நிலையங்களில் அத்துணை பட்சணை நிலைகளையும் வைத்து அழைக்கின்ற பொழுது அம்பாள் வரவில்லை. ஒரு மீன் கறி சமைத்து ஒருத்தர் அழைத்தால் அம்பாள் வந்து அமர்ந்தாள். ஏனெனில் அவனிடம் உண்மை இருந்தது. அவன் பிரதிபலன் எதிர்பாராது தர்ம நிலையாக அத்தகைய அம்பாளியை நோக்கி அழைத்தான் வந்து அமர்கிறார். இந்நிலையே உயர் ஞான நிலை என்று அவர்கள் உரைக்கிறது. நான் கூறிய விடைகளை அத்தகைய வினாவிற்கு விடை இருக்கின்றது என்று நினைத்தால் இருக்கலாம் அல்லது வினா கொடுக்கலாம்.